கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். ஏன் மேல உக்காந்துட்டு வர்றதுக்கு மேடம்க்கு வலிக்குதோ? பின்னாடியே வருவியோ? ஏன்ல இப்படி இருக்கு நீ? இப்பதான் சொன்னேன் தைரியமா இருக்கணும்ட்டு, இப்படியா குழந்தைத்தனமா பேசிட்டு தெரியுவ? எனக்காக கூடவா? என்னண்டோ சரிதே. சரி வாரி அங்க வீட்டுக்கு போவோம். அது சரிதே, அது நடக்கும் போது நடக்கட்டும். இப்ப சும்மா வீட்டு வாசல் வரைக்கும் வா, எங்க அம்மா கிட்ட உன்னை யாருன்னு சொல்லிட்டு வரேன். அத்தேண்டு தெரியும், ஏன் அவங்களுக்கு கூட உனக்கு தெரியும். ஆனா என் பொண்டாட்டி ஆக போற நீ அந்த வீட்டோட மருமன்னு சொல்லணும்ல, அதுக்கு சொல்லணும்ல. போகுமா? அப்பெல்லாம் யாராவது வந்துருவாங்களா என்ன? அப்பெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இந்த ஜென்மத்துல உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். இது எந்த வெண்ணையாலும் மாத்த முடியாது. நான் இருக்கிற வைக்காது நடக்காது. என்ன சரி உளறிட்டு இருக்கே? உனக்கு என்ன வயசாகுது? என்ன படுத்து கூட முடிக்கல. பெண்ண வண்டிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காரு. அத அவராண்டவே கேட்கணும். நான் எம்புட்டோ சொல்லிட்டேன், அவர் கேக்குற மாதிரி எனக்கு தெரியல. யாரு? உனக்கும் சொல்றேன், உன் அப்பனுக்கும் சொல்றேன். நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா என் முடிவை எவனாலையும் மாத்த முடியாது. நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாலாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. என்ன இப்போதைக்கு கொஞ்ச நாள் படிப்பு காரணம் காட்டி நான் சொல்லலாம் இன்னைக்கு கல்யாணம் வேணான்னு. ஆனா எவ்வளவு நாளைக்கு அவர் அதை கேட்டுட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இவன் ஜோலி பத்தி படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரி அது இருக்கட்டும். நான் எதுக்கு வந்தேன்னா அதை மறக்க வச்சிருக்கி. நாளைக்கு எங்க வீட்டுல விருந்து வைக்கிறாங்க, மறு வீட்டு விருந்து. அதுக்கு உன்னை கூட்டு போலான்றேன். ஐயோ அபிஷ்டு, மறு வீட்டு விருந்துனா இந்த நான்வெஜ்ல சமைப்பே இல்ல? நோ நோ, அது பக்கத்துல நான் வர மாட்டேன். அபிஷ்டு வாயில போடுங்க. மாமி என்ன அபிஷ்டு? நான் வேணுமா மாமிக்கு? ஆனா நான் சாப்பிடுற சாப்பாடு வேணாமா? இது என்ன மாமி நியாயம்? சீனியர் சொல்லுங்க. வீட்டுல சொல்லிட்டு வந்தேன்னா உன்னை தோலை உரிச்சு உப்பு கண்ட போட மாட்டீங்களா? ஆமா மறந்துபிடி சொல்றேன் பத்தியா? இல்ல நான் என்னோட ஃப்ரெண்ட் பிள்ளை பார்க்க வேண்டிய போய் சொல்லிட்டு வந்திருப்பேன். அப்படி சொன்னேன் நானு. சரி வா நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம எங்க வீட்டுக்கு போகணும் வா. சரி வா. சீனியர் சொல்லுங்க மாமி. இங்க பாருங்க, நான் எவ்வளவு சீரியஸா உங்களாண்ட பேசிட்டு இருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. உங்களாண்ட பேசுறது ஒண்ணுதான், பேசாம இருக்கிறது ஒண்ணுதான்னு நான் புரிஞ்சுட்டேன். எங்க ஆத்திரலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாள். அப்புறம் புருஷன் குழந்தைன்னு வாழ்ந்துதான் ஆகணும். இது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாத ஒரு விஷயத்த உங்களாண்ட சொல்றேன். நான் ஏன் உங்களுக்கு எடுத்தோடனே ஓகே சொல்லல, உங்களை ஏன் இவ்வளோ நாள் நான் காக்க வச்சேன்னு உங்களுக்கு 1008 கேள்வி இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் பதில் என்னன்னு தெரியுமா? நான் எப்படி எங்க ஆத்துல இருந்து இல்லாம வேற ஒரு ஆத்துல இருந்து உங்களை காதலிச்சனோ அதே மாதிரிதான் என்னோட அத்தம்பியை காதலிச்சா. அது என்னோட தோப்பனாருக்கு தெரிஞ்சு உடனே மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இன்னைக்கு அத்தம்பி ஒவ்வொரு நாளும் அழுதுண்டே இருக்கா. ஏன்னா என் அத்தான் ரொம்ப கொடுமைப்படுத்துறா, தினம் தினம் அழுகுறா. என் அத்தம்பிக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே உயிரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ நானும் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா தோப்பனர் மாத்தி விட்டுருவா. யாருக்காவது நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் நானும் அத்தம்பி மாதிரி தானே வாழணும். என் அத்தம்பியோட வாழ்க்கையை உதாரணமா எடுத்துக்கிட்டு காதலே வேணான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னென்னமோ பண்ணிட்டே என் மனசுல வந்துட்டேன். இனி உங்களை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு என்னதான் பண்ணுவேன்? சப்பா ஏன்டி பழைய பஞ்சாங்க மாதிரி பேசிட்டு கிடக்குற? உங்க அப்பா அப்படி செஞ்சுட்டாருன்னா அப்படியே விட்டுட்டு பேசாம இருப்பீங்களா? யாரு உன் அக்காவை காதலிச்சுமே ஒரு தைரியம் இல்லாதவன் வச்சுக்க. என்ன அப்படிலாம் சொல்லாதே, அவரும் உங்களை மாதிரி தான் நல்லவா.
நல்லவனை வச்சுட்டு என்ன சாணி வச்சு உட சொல்றியாக்கும்? நல்லவனை வச்சுட்டு ஒரு ராணியும் பிடுங்க முடியாது. என்ன கொஞ்சமாவது எந்த இடத்துல கெட்டவனா இருக்கணுமோ அந்த இடத்துல கெட்டவனா வீரனா இருந்துட்டு போயிடணும். அது உன் மாமன் கிட்ட இருந்துச்சாக்கும். இல்ல சாரி தெரியாம மாமேண்டு வந்துருச்சு. ஆனா நான் அப்படி கிடையாதுரி, நான் வேற மாதிரி. என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மத்த ஆம்பளைங்க மாதிரி என்னை ஏமாத்திர மாட்டேல்ல சரி அப்ப ஏமாத்திருவோமா? சீனியர்? பின்னடி உன்கிட்ட பழகிட்டு என்னமோ உன்னைய நானு விட்டுட்டு போற மாதிரி பேசிக்கிருக்கா. உண்மையா லவ் பண்ண பயம் இருக்கும் சீனியர், அதான் சொன்னேன். சரி விடுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கேன் சீனியர் என்ன கல்யாணம் பண்ணிடுவேன்னு. நம்பிக்கையோட இரு. என்ன ராஜா மாதிரி வந்து தூக்கிட்டு போறேன். அப்புறம் என்ன என்ன மாமிக்கு வெக்க வருதானோ? சீனியர் சொன்னாலும் சொல்லலைனாலும் பாலக்காட்டு பக்கத்துல அப்பாவி ராஜா தான். ஒண்ணும் தெரியாது, நீ சொல்லி தரணும். யாருக்கு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ரொம்ப நடிக்காத சீனியர், ரொம்ப நல்லவ மாதிரி. உங்களை பத்தி நேக்கு தானே தெரியும். அப்படி என்ன தெரியும்? சி போங்க. சரி நாளா வரல. அங்க நான்வெஜ்லாம் சமைப்பேன், எனக்கு அந்த ஸ்மெல்லே ஒத்துக்காது. ரொம்ப பண்ணாத, நாளைக்கு அங்கதே வந்து வாழ்ந்தாகணும். நல்லா புரிஞ்சு கைப்பிறந்தே பழகிக்கணும். உனக்கு ஒண்ணு திங்கலாம் சொல்லல சாமி. நீ வா, உனக்கு ஸ்பெஷலா மாமி ஜெமிச்சு தரேன். குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு கூட போறாங்க, நீ வந்தா நல்லா இருக்கும். அதே என் தங்கச்சி இருக்குல்ல, சும்மா தங்கச்சி கூப்பிட்ட மாதிரி எப்படி வா, ஒண்ணு பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சமாளிக்க. ஏனோட சொன்ன கேட்கவே மாட்டேங்குது சீனியர். முதல்ல ஆத்துல பர்மிஷன் கேட்கணும், தோப்பநாட்ட பர்மிஷன் கேட்கணும். எவ்வளவு இருக்கு தெரியுமா? நீ வேணா உங்க தங்கச்சி நேக்கு நான் ஆத்துல வந்து கேட்க சொல்லுங்க. அப்படிதானே? நாளைக்கே வாரோம். சரி வரேன், எல்லாம் உங்களுக்காக தான். இல்லனா வர மாட்டேன். போங்க சீனியர், எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு பண்ணிண்டே போங்க. அம்மா என்னம்மா அது? என்னப்பா? ஏன் அரியாத்தி இந்த பிள்ளையா? என்னதா ஆள பாத்தி ரொம்ப நாளாச்சு, நல்லா இருக்கியாதா? வீட்டுக்குள்ள மருமகளை கூட்டி போறேன்னு சொன்னானே இவங்க விளக்கு மொத்த தூக்கிட்டு வராங்க, நீ அடிச்சு துரத்தி விட்டுறாளா? இல்ல வீடு ஏது கூடி இருந்திருப்பாங்க. கூப்பிட்டானா அப்படி வந்துட்டாங்க போல. சித்தனார் இரு. என்னதா நீனும் வீடு சைடு வருவாருன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன், இப்பதே வார. நான் வந்து காதலன். என்னது காதலனா? சும்மா இரு. அம்மா இந்த பிள்ளை அன்னைக்கு சொன்னோம்ல என் கூட படிக்கிற பிள்ளைன்ட்டு, அதேமா வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஓ அப்படியே, அந்த பிள்ளை தான் நமக்கு தெரியுமே. சரி சரி உள்ள வாங்க. இல்ல வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியா இப்படியே விளக்கு மொத்த வச்சு கூப்பிடுவீங்களோ? மகாலட்சுமியா? என்னத்தா உளவிக்கு இருக்க? ஆமா இவன் என்னோட காதலன்னா, நான் உங்க வீட்டு மகாலட்சுமி தானே. ஏய் யாம்ல அப்படி சொன்ன? காதலனா? காதல் பண்றீங்களோ? இல்லை காதல் பண்றியா? ஆமாம்மா. நீ தானம்மா கேட்டுட்டே இருந்த நம்ம வீட்டுக்கு எப்போ மருமக வரப்போறான்ட்டு. அதாம்மா மருமகளை கூட்டு வந்திருக்கேன். ஓ அதுக்கு இப்ப சார் மருமகளை கூட்டு வந்திருக்கிய? ஆனா நல்ல மோகலட்சணமா ஆளத்தையும் கூட்டு வந்திருக்க. அழகாவே அத்தை இருப்பேன் எப்போதுமே, நான் அழகுதே. நீ அழகுதாத்தா, என்ன பெத்தாரு? எது பெத்தாரா? மா என்னம்மா என்ன பேசிக்கிருக்க? இல்லை நீ மருமகன் சொல்லி வேற எந்த சிரிக்கை கூட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு இந்த பந்த விளக்க மாத்தாலே அடி கொடுத்து அனுப்பியிருப்பேன். நீ கூட்டு வந்து ஏன் மகாராசி என் மருமகளை? அத்தை சிரிக்கிறியா? அப்ப நான் உங்க வீட்டு மருமகளா? ஆமாத்தா, நீ என் வீட்டு மருமகனே. அப்ப ஏன் விளக்க மாற ஒரு அட்டமா தூக்கி வச்சு நின்னுக்கிறியே? கீழே போட வேண்டியதானே? மருமகன்னு சொல்லிட்டு பொட்டேரிக்கு அடிச்சு அடிச்சு விட்டியடா. ஐயோ இல்லத்தா, வீடு கூட்டிக்கிறனே, இந்த பையனை தேடிக்கிறனே, கடைசியில பார்த்தா உன்னைய கூட்டு வந்திருக்கேன். சரி உள்ள வாத்தா. அம்மா என்னம்மா பொசுக்கிட்டு இப்படி ஏத்துக்கிட்ட? நீ கூட நிறைய பிரச்சனை பண்ணுவேன்ல நினைச்சேன். சரி வீட்டுக்கு விளக்கேத்த ஆள் வந்துருச்சுமா. மொறப்படி தாலி கட்டி கூட்டு வந்ததுனா வீட்டுல கூப்பிட்டு விளக்கேத்த சொல்லுவேன். இப்படி கூட்டு வந்தா எப்படி விளக்கேத்த? ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை. நீ வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணுமா? விளக்கு கொண்டு வந்து உள்ள வைங்க, ஏத்தி கொடுத்துட்டு போறேன். லூசு மாதிரி பேசிக்கிருக்காத. யாரு கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார் கைக்குள்ள போட்டுக்க. ஏங்கிட்டு மாமியார் என்ன வெண்ணிக்கு நான் கைக்குள்ள போடணும்? மாமியார் என்ன கைக்குள்ள போடணும்? அத்தை நான் ரெண்டு வாட்டி விளக்கேத்துறேன், ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு. இந்த என் காதலன் வந்து நீ கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தாலி கட்டினதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு தடவை நான் விளக்கேத்துறேன். இப்போ நீங்க விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு கொண்டு வாங்க, எங்களுக்குள்ள விளக்கேத்தி தர கொண்டு போய் சாமி படத்துக்கிட்ட வைங்க. நான் தான் உங்க வீட்டு மருமகன்னு ப்ரூவ் ஆயிரும்ல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னும் விளையாட்டுக்கார பிள்ளையாவே இரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணமே உன் பேச்சுதே. நல்லா பேசுறியத்தா. சொல்லுவாங்க நான் நல்லா பேசுறேன்டே. நீங்களும் இப்ப பேசுறேன்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி அத்தை. சரிதா பாத்து போ. என்ன இந்நேரத்துல இதுக்கு இவன் கூட சுத்திக்கு இருக்க? அது அத்தை, காதலன் என்ன ரொம்ப தண்டிச்சிட்டாரு. அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதனால என்னைய தூக்கிட்டு வந்தாரா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போறேன்னு சொன்னாரு. அதே அத்தை வந்தேன்.
சரிதா. நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எங்க வீட்ல கறி விருந்துடி. நீ வேணா வா சாப்பிட. ஆமா உங்க வீட்டுக்குள்ள நீ விட்டு தானே மறுவேளை பாப்பாங்க. ஏற்கனவே உங்க பட்டை போட்டானே ஒரு கங்கணம் கட்டிட்டு அலையிறாரு. இன்னும் நிறைய பேர் உங்க வீட்டுல கங்கணம் கட்டிட்டு தானே அலையிறாங்க. எப்படி நான் வாரது சொல்லு பாப்போம். பொம்பளை வேஷத்துல வா, வந்து சோறு தின்னுட்டு போ. நீ காதலிக்கிறீல, அப்ப எந்த வேஷத்துல வந்தா என்ன? காதல் பண்ணனா என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப காதலிக்காக உயிரே தருவேன்னு சொல்றாங்க. நெஞ்சிருக்கு மாதிரி படத்துல எப்படி ஹீரோ ஹீரோயினுக்கு இதயத்தை கொடுப்பாரு, அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு பொம்பளை வேஷம் கூட போட மாட்டியா? சரி முயற்சி பண்ணுவோம். சரி பார்த்து போ. என்ன இல்ல கொண்டு வந்து விடவா? சரி பார்த்து போகணும். ம் சரிதா பாத்துப்போம். ம். அனு, ஐயோ அம்மா, பச்சை பச்சை. சரி நாம டேபிள் தள்ளி வச்சிட்டு கட்டில போய் ஒளிச்சிடுவோம். அம்மா உள்ள வந்து டேபிள் தட்டி விட்டு அப்பா மேல விழுந்துருவாங்க. அது பார்க்க சூப்பரா இருக்கு. சரி சரி சரி. அனு, ஐயோ ஒளிச்சிடலாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அனு, என்ன ஆளை காணோம்? உள்ள இருந்த சவுண்ட் விட்டுருப்பாளே. நான் அப்பா அதே சொன்னேன், வெளியே எந்திரிச்சு வாண்டு. சொல்றது கேட்காம அனு, அனுகுட்டி என்னன்னு கேட்கவே கேட்காத. அம்மா கூப்பிட்டுட்டே இருக்கட்டும். அம்மா அப்பதான் ஜாலியா இருக்கும். கேட்கவே கூடாது. இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வெளியே போய் தேடுவோம். ஒரே ஒரு பார்வையிலே சொக்கி போனேனடா, நீள வழி தெரியாமல் புதைந்தேனடா. இந்த ஒரு ஜென்மம் எனக்கு போதாதடா, 7 ஜென்மம் உனக்காக பிறப்பேனடா. உனக்காக காத்திருப்பேன், உயிர் காதலாய் பூத்திருப்பேன். உயிரையே நீ கேட்டால் நான் தருவேன். என்னாச்சு ஏதாச்சு எனக்குள் ஏதோ புதுமயக்கம். சிக்கித் தவித்து சிறையூட்டில் போனாய் காதலனே. ஸ்டூல் தட்டி. பரவாயில்ல எந்திரிங்க. இல்ல அனு, அணுவை தேடிவே வந்தேன். அவ இங்க இல்லை போல. நீங்கள் தூங்கிக்க இருந்ததுனால உங்களை தொந்தரவு செய்ய வேணாண்டதே. நான் போனிட்டு இருக்கும்போது ஸ்டூலை நடுவால் யாரோ கொண்டு வந்து போட்டாங்க. தெரியாமல் சேலை அதுக்குள்ள மாட்டி கால் தடுக்கி விட்டுருச்சு. அதே மேலே விழுந்துட்டேன். உங்கள் தூக்கத்தை கலைச்சதுக்கே நான் மன்னிச்சுக்கிறேங்க. வேணும்னு செய்யல. எப்படியும் அணுதே இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கே போனான்ட்டு தெரில. இங்கனக்குள்ளதையும் படுத்து கிடந்தா எங்கேயாவது எந்திரிச்சு வெளியே போயிருப்பா. பரவாயில்ல சரிங்க, சாரி. பரவாயில்ல எந்திரிங்க. எதுவும் எந்திரிச்சுக்கிறோங்க. அடி எதுவும் படலையே. இல்லை இல்லை, அடியெல்லாம் எதுவும் பட கிடையாது. நான் அணுவை தேடிதான் வந்தேன். அவனே இந்த இடத்துல இந்த டேபிளை வச்சுட்டு போயிருந்திருக்கணும். நிறைய குறும்புத்தனம் பண்ணுவா. அதான் என்ன மாதிரி என்னது? இல்ல நான் இப்படிதான் குறும்புத்தனம் பண்ணுவேன்ட்டு எங்க அப்பா சொல்லிட்டே இருக்கோம். அதே என்ன மாதிரி அவ உடம்புல ஓடுறது உங்க ரத்தம் தானே, அப்ப இருக்கதையும் செய்யும்.
நான் எதுவும் சொல்லலை. வெளியே எங்காவது போயிருப்பான்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. ம் சரி. அம்மாச்சி உங்களை வர சொன்னாங்க. ம் சரிங்க, நான் வாரேன். அவளை எங்கேயும் வெளியே காணோம். அதே இங்கே இருப்பாளோன்ட்டு வந்தேன். நான் அப்போ அதை எந்திரிச்சு போகும்போது தூங்கிட்டுதே இருந்தா. இப்போ எந்திரிச்சு எங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி திரும்ப வந்தானா வர சொல்லுங்க, குளிக்க வைக்கணும். இல்லை பரவாயில்ல, நீங்கள் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க, நான் அவளை குளிப்பாட்டுறேன். திடீர்னுலாம் யாரும் மாறிக்க வேணாம். இது என் கடமை, நான் செய்வேன். அனு ஏன் மக. ஸோ இதை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நானும் ஒரு மாதிரி பேசலை, நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன். அனு என் குழந்தை தானே, அப்போ அவளுக்கு எல்லா வேலையும் நான் தானே செய்யணும். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டீங்களோ? அவளை என்கிட்ட விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு தெரியலையோ? அர்ச்சனா, என்ன சொன்னீங்க? ஒரு தனி ஆம்பளையா இருந்து ஒரு பொட்ட பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி அந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும், அது அந்த தண்டனையும் உனக்கு நான் கொடுக்கணும்ட்டு சொல்லிட்டு தானே அனுபவம் என்கிட்ட விட்டுட்டு போனியா? தாலி வேணா நான் கட்டியிருக்கல அர்ச்சனா, அதுக்காக நான் உங்களுக்கு செஞ்ச தப்புக்காக தண்டனையை நான் அனுபவிக்கணும்ல, அது என் பிள்ளைக்கு நான் அனுபவிச்சுக்கிற தண்டனையா எடுத்துக்கிறேன். நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஒரு பெத்த தகப்பன் பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படித்தான் வளர்ப்பேன். நான் பாத்துக்கிறேன். அழகிய கண்ணாலே இழுத்தாயடி நீ செய்வதறியாமலே நின்றேனடி காதல் நெருப்பை நெஞ்சுக்குள் தொடுத்தாயடி நீ கனவு நிஜமானதென்று அறிந்தேனடி குறும்பு பார்வையால் சொக்க வைத்தாய் ஓர கண்ணால தெரிக்க விட்டாய் செல்லமே நீ என்னோட உசுரு. நான் வரேன். நான் ஒன்றும் தப்பா பேசிடலையே. நான் பேசுனது ஒருவேளை அர்ச்சனா உங்களுக்கு தப்பா பட்டிருந்தா அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க எனக்கு கொடுத்த தண்டனை அர்ச்சனா, அணுவை நான் தனியால வளர்க்கணுங்கிறது. ஆனா என்னால தனியால வளர்ந்துட முடியாது. ஒருவேளை நான் வளர்க்கணும்னு நினைச்சாலும் அணுவால உங்களை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது. என் புள்ளதான். அதுக்காக ஒரு தாய் இல்லாம ஒரு தகப்ப மட்டும் இருந்து ஒரு பொட்ட பிள்ளைய வளர்க்க முடியாது. அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் பேசுறேன். உங்களுக்கு எல்லாம் புரியும் அர்ச்சனா, போக போக புரிஞ்சுக்கிருவீங்க. நான் பேசுறது மட்டும் இல்ல, என்னையும். வெகு தூரம் நீ போனாலும் உன் நினைவில் வாழ்ந்திருப்பேன். என்னுடன் நீ இருப்பதை நானும் உணர்வேன். இப்படி காலையில எங்க கிளம்பிக்க நீ? ஏய், எல்லாத்தையும் வேலை வரையும் சொல்லிட்டு போகணுமோ? என்கிட்ட சொல்லிட்டு போகணும்ல, நான் ஒன்றும் கேட்கல. என்ன அதான் வீட்டில் விருந்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு சாமஞ்சிட்டு வாங்கி கொடுக்காம எங்கிட்ட மட்டும் அவசரமா கிளம்பிக்க நீ? அதுக்குதான் என் காதல் அண்ணே சரவண அண்ணன் எல்லாரும் இருக்காங்களா, அவங்க பாத்துக்கிடுவாங்க. எல்லாரும் இருந்தாலும் நீ இல்லைண்டா ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? நீ என்ன வெண்ணைக்கு ஃபர்ஸ்ட் எங்க கிளம்பிக்க இப்படி வேகமா காலையிலே அவசர அவசரமா? ஏய், எங்கடி போறேன்? இது யாராவது கூட்டு ஓட போறேனா? ஓ ஐயாக்கா அந்த என்ன வேற இருக்கோ? இருக்கிற பொண்டாட்டி கூட என்ன வாழ்க்கைய வாழலையா? அதுக்குள்ள கூட்டிட்டு ஓடுறாங்களா? கூட்டிட்டு எம்மா, நீ காலையிலேயே ஆரம்பிக்காது என்ன? எனக்கு சோழி இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போறேன். சரி எங்க போறேன்றத சொல்லிட்டு போ. ஏன் அவசியம் சொல்லிதான் ஆகணுமோ? இல்லன்னா மண்டை வெடிச்சிருமோ? ஆமா மண்டை அடிச்சு போயிரு. சொல்லி எங்க வர? அப்பனவே பார்க்க போறேன். போய் சட்டையை பிடிச்சி 4 வாரத்துக்கு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டு வரேன்ட்டு போறேன். ஏன் மாமா அம்படி தைரியம் இருக்கா உனக்கு? ஏன் இருக்காதோ? என்ன நினைச்சுக்கிருக்க நீ? இல்ல இப்படி தைரியமாலாம் என் புருஷன் பேசி இன்னைக்கு தான் கேட்கறேன் காதால. அது எங்க அப்பாவோட சட்டையே பிடிப்ப அப்படி சொல்றியா? அதே யாரு? அதெல்லாம் கல்யாணம் ஆயிட்டா தன்னால தைரியம் தான் வரும். இப்ப போய் உன் அப்பன் சட்டையை பிடிக்க போறேன். என்ன ஓரா பண்ணிக்கிருக்கா? அப்படி இப்படி கேட்டு வரணும் போய்க்கிருக்கேன் இப்ப நானு. மருது மாமா போய் சொன்னா பொருந்துற மேனிக்கு சொல்லணும். நீ மாட்டில் அடிச்சு விட கூடாது என்ன? அம்மா எங்க அப்படியே எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு ஒரு முகரக்கட்டையை பாரு, முகரக்கட்டைய. இப்போ உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? நீ எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொல்ல முடியாது. வேணா ஒரு க்ளூ தரேன், கண்டுபிடி. சரி சொல்லு. நமக்கு கல்யாணம் ஆகி என்னையோட 1 மாசம் ஆகுது. போன மாசம் இதே நாள்லதே உங்களுக்கு நான் தாலி கட்டினேன். ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கும் இப்ப நீ வெளியே போறதுக்கு என்ன சம்மந்தம்? பொண்டாட்டி. ஏய் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? என்னட்டு கேட்டு சொல்லிட்டு போன குறைஞ்சு போயிருவியோ? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி. அன்னைக்குதான் நமக்கு முதராத்திரி. அப்ப மேடம் என்ன சொன்னியா? இப்ப ஏன் சம்பந்தமே இல்லாம பேசிக்கிருக்க நீ? இப்பதான் நீ மேட்ருக்கு வர சொல்லு. அன்னைக்கு என்ன சொன்ன? என் விருப்பம் இல்லாம என்னை தொட்டு காட்டு அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னேன். நீ அதுக்கு உன்னோட விருப்பத்தோடதே நான் தொடுவேன், அதுவும் கல்யாணம் இதே நாள் அடுத்த மாசம்ட்டு சொல்லி சொன்னேன். இப்போ அது கூட வெளியே போறதுக்கு என்ன சம்மந்தம்? ஏண்டி,
படிக்காத முட்டாளே இப்படி தெளிவா இருக்கேன், படிச்ச நீ எம்புட்டு முட்டாளா இருக்க பாத்தியா? ஐயோ எனக்கு தலையும் புரியல மாலும் புரியல, என்ன வேணா சொல்ல வர? இன்னைக்கு உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. அதெல்லாம் முடியாது, வேலையை பார்த்துட்டு போ. அப்படிலாம் தப்பிச்சு போக முடியாது. ஆ, ஒரு மாசம் அமைதியா இருந்தோம்ல, இனிமே அமைதியா இருக்க முடியாது. சட்டு புட்டு நம்மளும் அடுத்த வேலைக்கு வந்து புள்ள குட்டியை பெத்து போட வேணாம். இப்போ உடனே அதுக்கெல்லாம் அவசரத்துக்கு என்ன? ஏய், அவசரத்துக்கு என்னவா? ஏய், எங்க அண்ணன் ஒரு புள்ள பெத்துட்டாரு, அதுக்கேத்தாப்புல நம்மளும் புள்ளைய பெத்து தள்ள வேண்டாமா? நான் வேற 10 பிள்ளை யோசிச்சு வச்சிருக்கேன்பா. ஒத்த பிள்ளைக்கு எங்க வக்கல்ல, அதுல 10 பிள்ளை கேக்குதோ? ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ? அப்படியே முடிஞ்சிட்டா? பார்க்கதானே போற. யாரு நான் சொல்றதை கேளு. என்ன இவங்க வீட்டுல என்னத்தையும் சமைக்கிறாங்க திங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நம்ம வயக்காடுல அங்க ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அதாவது வயக்காடுல தங்கி வேலை பார்க்கும் போது மதிய சாப்பாடுல அங்கேயும் சமைச்சுக்கிடுவோம். சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவோம். சின்னோண்டு வீடுதே, 2 பேரும் இருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன். என் பொண்டாட்டி கையாலேயே ஆசையா சமைச்சு போடணுமா. சமைச்சு பரிமாறி சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஏய் ஒத்தாலால சமைக்க முடியாது, சோலி பத்திட்டு போ. நீ போ, இப்பலாம் கேட்டா? அப்படியா? அப்ப சவால் விடும்போது தெரியலையோ? சவால் விட்டனா அது வேறடா. அதுக்கு நீ ஒத்தால சமைக்க சொல்லிருக்கியா? அந்த வீட்ல வகை வகையா ஆக்குறாங்கடா. அப்ப என்ன பண்ணடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்க கையால சாப்பிடணும். சமைச்சு போடவே மாட்டியா? இப்ப என்ன? என் கையால சமைச்சு தரணும், நீ வயிறார சாப்பிடணும், அப்படிதானே? உனக்கு நான் ஆக்கி படம் வேற யார் ஆக்கி போடுவா? நைட்டு வாங்கிட்டு வா. சரி பாதை வாங்கத்தை இப்பவே கிளம்பி கிடைக்காக்கும். அது சர்ப்ரைஸ், சொல்ல முடியாது. நான் வரேன். மூஞ்ச பாரு, ஆளும் மூஞ்சியும். இன்னைக்கு ராத்திரி சிப்போ சீப்போவா? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? சீக்கிரம் புள்ள குட்டியை பெத்தாதான் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வர முடியும்னு. சட்டு புட்டா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும்ல. அதுக்குன்னு அதுக்குன்னு டேய் தள்ளி போடா. இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது, நைட்டு பார்த்துக்குருவோம். ஒரு வழியா மாமன் சவால்ல ஜெயிச்சிட்டேன். நைட்டு வரைக்கும் இருக்கு. நைட்டு கூட நான் வேணான்னு சொல்லுவேன். அதுக்கு பிறகு என்ன செய்வேன்? அதையும் பார்த்துருவோம். சரி வீட்டில் எனத்தை சொல்லிட்டு போக எதுவும் தப்பா நினச்சிக்கிற மாட்டாளா? புதுசா கல்யாணம் ஆனவங்க புருஷன் பொண்டாட்டி தனியா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் ஒரு 6 மணி போல வாரேன். என்ன ரெடியாகி வண்டியில 2 பேரும் போயிட்டு வருவோம். நான் அண்ணன் சொல்லிடுறேன், நைட்டு அங்கதான் தங்க போறேன். இப்போ தானடா உன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, எதுவும் நினச்சிக்கிற மாட்டாளா? வீட்டுக்கு 4 பேர் வந்துட்டு போக, அப்புறம் வீட்டில் மருமகள் 2 நினச்சிக்கிற மாட்டாளா? எவனும் என்னமோ நினைச்சிட்டு போகட்டும், அதை பத்தி கவலையே படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை வாழுவ முடி. என்னமும் ஒன்றும் சரியில்லடி. நைட்டு தெரியும் எல்லாமே சரியா. சிப்போடா. என்னோடு வாழ பிறந்தவளே, என்னுயிரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் சுவாசமூச்சில் நினைவானே. உன்னருகில் நான் இருக்க, என்னருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்ட நீ அழைக்க, அச்சம் வெக்கம் இனி எங்கு எனக்கில்லையே. சரி, கூட மாட இருந்து என்ன வேலை வெட்டின்னு பாருன்ன. நான் ஜோடியா வெளியே போறேன், போயிட்டு வந்து சொல்றேன். சரி வண்டியில் போகும்போது பார்த்து போன, மெதுவாக போகணும். சரிங்கம்மா, ரொம்பதே. என் புருஷன் மேலே எனக்கு தான் அக்கறை, உனக்கு இருக்காடா வெண்ண போ. உங்களை மாதிரி நாங்க வெளியில காட்ட மாட்டோம் முடி. சரி பேசிட்டே இருந்தா பேசிட்டே போய் நான் வாரேன். போ. போகணுமா? ஐயா ஐயா இது ஒன்றும் சரிபட்டு வராது. அப்பதா கூப்பிட்டா என்ன? அப்பதான் கூப்பிட்டு மாப்பிள்ளடி. உனக்கு என்னதான் வந்திய பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? மாமா நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக தானே வாழ்றாங்க. ஏன் உங்க அண்ணன் முதுக்கட்டும்? ஏண்டி இன்னமும் அந்த பிரச்சனையை நீ விடவே மாட்டியாடி? அது எல்லாம் தெள்ள தெளிவா பேசிட்டாங்களே, பேரம் என்ன? தெளிவா பேசிட்டா நீங்க வேற நம்பிக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு தரீங்க. என்னால அப்படி இருக்க முடியாது. வந்தியா நீ மண்டை காய வைக்காத வந்தியா. என்ன முன்னெல்லாம் உன் கூட இருக்கும்போது எனக்கு அம்பட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் ஏன்டா உன் கூட இருக்குன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சுல. ஏன் மாமா நம்ம வாழ்க்கைக்காக ஒரு விஷயத்த நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பு. இதே உங்க அண்ணன் எதுவுமே பேசாம கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாலும் அது நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்க அண்ணன். அப்படி என்ன வெண்ணைக்கு எங்க இடத்துல தாலி கட்டினீங்க? இப்ப என்னடி அந்த தாலி உங்க இடத்துல கிடக்கிறதே பிரச்சனையா? வேணா கொடு. ஓ தாலியை அத்தெடுத்துக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அப்போ அந்த அளவுக்கு உங்க அண்ணன் உங்களுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அப்படித்தானே? ஏண்டி என் மண்டை சூடாக்கி வெடிக்க பாத்துக்கு இருக்க? இங்க நான் வெளியே கிளம்பிக்கிருக்கேன். இனி தேவையில்லாம மண்டை சூடாக்காத. எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்ன முறையில இங்க கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாரு இவரு? இப்ப என்ன முறையில ஒண்ணு ஒண்ணு பண்ணிக்கிருக்காங்க? இப்ப இவங்களுக்கு விருந்து வைக்கணும் யாராவது கேட்டாங்களா? அப்படியே ஊரறிய உடனே தாடி கட்டிட்டாரு. இப்ப இந்த விருந்து அவசியமாக்கும். மாங்க மாங்கன்னு ஒவ்வொருத்தர ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செய்றியா? ஆமா, இந்த விருந்து அவசியம்.
எங்களுக்காக எங்க அண்ணே நிறைய செஞ்சிருக்காரு. அவருக்காக இந்த ஒரு விஷயத்த நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். நீ தேவையில்லாம எதையும் பேசி குறுக்காதுன்னு பேசிக்கிருக்காம ஒழுங்கா அடுப்படியில போய் வேலையை பாக்குறவாரு போ. எல்லாரும் ஒத்தாளட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை ஒத்தால வேலை பார்த்துட்டு இருக்கு. நீ போய் அடுப்படியில வேலை பாரு. என்ன வெண்ணைக்கு நான் போய் பார்க்கணும்? என்னால வேலை பார்க்க முடியாது. இப்போ வேலை பார்க்க முடியல பொத்திட்டு இங்கே உட்காந்து எடுத்து எதுக்கு ஏன் ஏற்பட்டு வாங்கியிருக்க? என்னால சும்மா இருக்க முடியலங்க. எனக்கு அப்படியே உள்ள கொதிக்குதே. உங்களுக்கு அப்படி இல்லையா? இங்க பாரு வந்தியா, தேவையில்லாத வார்த்தைய என் வாயில இருந்து கேட்க வச்சிடாது. என்ன இன்ன வரைக்கும் உங்ககிட்ட எதையும் கேட்காம நான் உருப்படியா ஒரு மனுஷனா இருக்கேன்டா. அப்படியே இரு, தேவையில்லாம எதையும் பேசாத. ஓ, அப்ப தேவையில்லாத வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சிருக்கீங்க. என்ன மாமா கேப்பியா? இங்க கேளுங்க பாப்போம். இது வரைக்கும் அப்பலாம் பேசுனது இல்ல. இன்னைக்கு உங்க அண்ணன் உங்களுக்கு சாவி திருவிழால நீங்க பேசிக்கிருக்கீங்க, அப்படித்தானே? நான் உங்ககிட்ட பொறுமையா பேசும்போதே பொறுமையா பேசுனேன். தேவையில்லாம திரும்ப திரும்ப எனக்கு சீண்டு சீண்டு வம்புழுக்க மாதிரி பேசிக்கிட்டு ஓங்கி அப்பேருண்டி. நல்லா இருக்கு மாமா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. என்ன இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி விடுங்க, இதை விடுங்க. இப்போ வீட்டுக்கு மூத்த மருமகன் சொல்லிட்டு ஒருத்தி உள்ள வந்துட்டா. அத்தாச்சிக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஆமா, இப்ப அவளுக்கு மரியாதை ஒண்ணு தான் குறைச்சல. என்ன அவ எந்த நிலைமையில வீட்டுக்குள்ள வந்து இப்ப அவளுக்கு மரியாதை கொடுக்கணுமா? மரியாதை இங்க பாருங்க. இது வரைக்கும் உங்க தம்பி பொண்டாட்டி மட்டுமே போட்டிக்கிறதா நினைச்சுக்கிறேன். இப்போ உங்க அண்ணன் பொண்டாட்டி வந்தாச்சு. இனி ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி உள்ள வீட்டுக்குள்ள வரத்தையும் செய்வாங்க. என்ன அதே மாதிரி தங்கச்சிகளுக்கு நகையெல்லாம் போட்டு உங்க அண்ணன் மொத்தமா இது பண்ணி விட்டுருவாரு. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க மாமா? இன்ன வரைக்கும் நீங்க ஒரு சொந்தமா தொழில் இல்லாம இருக்கீங்க. என்ன அத முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. ஏன் தொழில் இருந்தா மட்டும் வாழ்க்கையில படிக்க முடியுமா? இந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தாலும் இது சொர்க்கமே. என்ன உனக்கு வாழ தெரியல? என்ன பெரிய கூட்டு குடும்பம்? பெரிய இந்த குடும்பம். கூட்டு குடும்பமா இருந்தாலும் அதுல சொத்து பத்துன்னு ஒண்ணு இருக்கு. என்ன அதுவும் பங்கு பிரிக்கிறதுல எல்லா வகையிலுமே வரத்தையும் செய்யும். அதெல்லாம் ஏன் மாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சூப்பா சாமி, எனக்கு விட்டு சாமி, எனக்கு வேலை இருக்கு. இப்படி ஒரு சோழியா வெளியே போய்க்கிருக்கேன். எனக்கு தேவையில்லாம மண்டையை புடச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன். நான் இன்னும் செய்ய வேண்டியது தெரியாது. புத்திக்கிட்டு போய் அடுப்படியில் வேலை பார்க்குற மாதிரி இருந்தா வேலை பாரு. இல்லையா உன்னால பார்க்க முடியாது, பேசாம வந்து உட்காரு. நீ வேலை பார்க்குற, நீ எவனும் உட்காந்து அழுகல மாட்டாங்க. என்ன ஏன்டே இப்படி இருக்கியா? உயிரை போட்டு வாச்சுக்கிருக்கேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலல்ல? இனி புரியவும் புரியாது. போங்க, போய் உங்க அண்ணனுக்கு நல்ல வகை வகை ஆக்கி கொட்டணும்ல. போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொட்டுங்க. அவங்க சமைச்சு கொட்டுவாங்க, அவங்க திண்டு கொட்டுவாங்க. போங்க. ஓடி அவந்தியா, இனி இந்த ஆள்கிட்ட பேசிக்கிறதா உன்னால நகர்த்தவே முடியாது காய. இனி நீதே உள்ள இறங்கணும். வீட்டுக்கு மருமகள் அடி வந்திருக்க மருமகளா? உனக்கு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சா, ஆனா இந்த வீட்டுக்கு மருமகள், அதுவும் மூத்த மருமகளா வந்திருக்கிறோ? நீரடி வரேன் மவளை. ஏதோ பேசணும்னு சொல்லியிருந்தியலாம். ஆமா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு. அகலி அங்க ஏதோ ஃப்ரெண்டு பிள்ளை பக்கத்தூர்ல டியூஷன் எடுக்குதான், அங்க போயிருக்கா. அப்படியா? சரி உட்கார், பேசணும். இல்ல பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. அந்த பேசணும்னு சொல்றேன்ல, ஏன் நின்னுகிட்டே தான் இருப்பியோ? பரவாயில்ல சொல்லுங்க, என்ன பேசணும்? நின்னு பேச கிடையாது, உட்காரு. சரி சொல்லுங்க. இல்ல, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதையும் ஓட்டையை கலந்து பேசிடலாம்னு. நீங்க என்ன முடிவெடுக்க போறிய? மறுபடியும் எப்படி தாமரை வாழ்க்கையை நாசமாக்கணும், அவளை வாழ விடக்கூடாதுன்னு தானே நீங்க நினைப்பிய? வேற என்ன நினைப்பிய? புள்ளைய பெத்து அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட விருப்பத்தை ஏத்தாப்புல வாழ வச்சு பாத்துக்கிருக்கவங்க தான் பெத்தவங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்கேயும் பார்த்தது கிடையாது. என்ன நிறுத்தியா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதை பத்தி பேசிக்கிருக்காங்க. அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சுக்கிறேன். என்ன பேச போறிய? யாரு நல்லா யோசிச்சிட்டேன். என்ன இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்புன்னு தோணிடுச்சு. இதுக்கு மேல அந்த கழுத வாழ்க்கையில மாறவா போகுது. ஓடி போயிட்டா. நானும் என் புள்ள இல்லன்ட்டு தலைமுடிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனா இருந்தாலும் தலைமுடினாலும் பெத்தது நான் தானே. அதனால எப்படி தலைமுடிட்டு என் பிள்ளைய இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால தாமரை ஏத்துக்கலாம்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க? தாமரை ஏத்துக்கலாம்னு இருக்கேன். என்ன வெண்ணெய் இருக்குவா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வராதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இப்படி சீக்கிரத்தை சொல்லுவேனே எதிர்பார்க்கல. இந்த வார்த்தை தாமரை கேட்டா அப்படி சந்தோஷப்படுவா. என்ன செய்ய, 1000 ஆனாலும் பெத்த பிள்ளை ஆகி போச்சுல, எப்படி சட்டுன்னு தூக்கி எறிய முடியும்? விடு, இருந்துட்டு போகட்டும். நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன். அந்த பிள்ளை வீம்பு பிடிச்சி நிற்கும் போதே அந்த பையனுக்கு பிடிச்சி கட்டி வச்சிருந்துருக்கணும். தப்பு செஞ்சுட்டேன். தப்ப சரிப்படுத்துன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடு வைப்போம். என்ன சொன்னீங்க? ஆமா, கல்யாணம் முடிச்சு கொடுத்ததோட இருக்குல்ல, வீட்டு கூப்பிட்டு விருந்து வச்சு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு மருந்துகிட்ட. நெசத்துக்குமே விருந்து கூப்பிடவா? ஆமாங்கிறே, நான் கூப்பிட்டா நான் பேசலாம் சரியா வராது. எப்ப இருந்தாலும் உன் மக கிட்ட திருட்டுத்தனமா பேசாமல இருக்க போறிய? ஆத்தாளு மகனும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பேசதான் செய்ய வேண்டியது தெரியும். என்ன செய்யறேன்டா, அடுத்த தடவை பேசும்போது இந்த மாதிரி விருந்து கூப்பிட்டுருக்காக அப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லு. ஏன்னா இப்பதான் இந்த உத்தரனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். அவங்களையும் கூப்பிட்டு வர சொல்லு. மொத்தமா கூப்பிட்டு 3 ஜோடிக்கும் விருந்து வைப்போம். நான் சொன்னேனே சொல்லு உன் மக கிட்ட. அவங்க வரலைனாலும் பிரச்சனை கிடையாது. என் மகளும் மருமையும் வரணும்னு சொல்லு. அதுக்குதான் பேச கூப்பிட்டேன். கண்டிப்பா சொல்றேங்க. தாமரைட்ட சொன்னா துள்ளி குதிப்பா. நான் கண்டிப்பா சொல்றேன். மாப்பிள்ளதே என்னடி எடுத்துக்கிட்டு தெரியல. ஆனா தாமரை சமாளிச்சு கூட்டு வந்துருவா. நான் கண்டிப்பா சொல்றேங்க. சரி, நான் இப்பவே தாமரைக்கு போன் போடுறேன். நான் வரேன்.
வீட்டுக்குள்ள மூத்த மருமகளா உள்ள வந்துட்டோம்டே மனசுக்குள்ள மேதப்போ. இந்த வீட்டுக்குள்ள மூத்த மருமகளா மட்டும்தே உன்னால வர முடியும். ஆனா மூத்த மருமகங்க அப்படிங்கிற அங்கீகாரத்தெல்லாம் உன்னால வாங்க முடியாது. என்ன ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்த எங்களுக்கே இந்த வீட்டுல ஒத்த மரியாதை இல்லையா? நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த முறை என்ன? அவந்தியா கொஞ்சம் நிறுத்துறியா? ஏய் என்ன முன்னலாம் வாங்க போங்கன்னு கூப்பிடுவேன், இப்ப என்ன மரியாதை இல்லாம பேச்சடி கூப்பிடுற? நீ தான் சொன்னிலம்மா நான் இந்த வீட்டோட மூத்த மருமகடா, அப்ப என்னோட வயசுல சின்னவள நான் அப்படித்தான் நீ கூப்பிடணும். ஏய் ரொம்ப பேசிக்கிறதா அம்படுதேன் என்ன? சொல்ல போனா நீ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நான் போட்ட பிச்சை. அன்னைக்கு மட்டும் மாமா தான் வேணும் புடிமாட்டில் நின்றுனா ருத்ர மாமா ஏன் இடத்துல தாலி கட்டி இருந்திருப்பாரு. எங்கேயோ உனக்கு மச்சா இருக்குன்னு வச்சுக்கோ, அதே தப்பி தவறி அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. ஓ அப்படியோ? இங்க பாராவந்தியா, நான் இப்பவும் சொல்றேன் என்ன, இது எதுவுமே நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்ல போனா இந்த வீட்டுக்குள்ள நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாம் தலையில போயிருச்சு என்னமோ, அது என்னமோ உண்மைதே. கடைசியா நான் தேடி வந்தது இந்த வீட்டுலதான் இருக்குண்டு எனக்கு தெரியாம போச்சு. கடைசியில கடவுள் இதுதான் என் வாழ்க்கைன்ட்டு தலையில எழுதிட்டாரு. இதுக்கு பிறகு என்னால ஒன்றும் செய்ய முடியாது. என்ன நீ நினைக்கிற மாதிரி மூத்த மருமகளா இருந்து மொத்த அங்கீகாரத்தையும் பறிச்சுட்டு போறதுக்கோ நான் வரல. என்ன ரெண்டாவது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் பொண்ணு அணுக்காக மட்டும். மற்றபடி உங்க மாமா கூட வாழல அந்த குடும்பத்துக்குலாம் நான் வரல. என்ன அதெல்லாம் என் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டடி, நீ உன் வாய பொத்தே. என்ன நீ வாழ்ற வாழல அது ரெண்டாவது விஷயம். ஆனா ஒண்ணு, உன்னால இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆணிய கூட கழட்ட முடியாது. என்ன நீ இந்த குடும்பத்துக்குள்ள என்ன நோக்கத்துக்காக உள்ள வந்தேன்லாம் தெரியாது. ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவே உள்ள வந்தவனா. என்ன யாருக்கிட்டே இதை நான் சொல்லலை, என் புருஷன்ட்ட கூட நான் சொல்லலை. என்ன கண்டிப்பா சொல்றேன், இந்த குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சு நான் பிரிப்பேன். பாக்குறியா? ஓ பிரிக்க உள்ள வந்திருக்கியோ? ஆனா அவந்தியா எனக்கு இப்பதான் ஒரு யோசனை தோணுது. இது வரைக்கும் அணுக்காக மட்டும்தான் இந்த குடும்பத்துக்குள்ள வாழணும்னு நான் நினைச்சேன். என்ன மற்றபடி எந்த வெறுப்புக்கோ இந்த குடும்பத்தில் எனக்கு இடம் இல்லைன்னு நினச்சிக்கிருந்தேன். என்னைக்கு இந்த குடும்பத்தை நீ பிரிப்பேன்னு உன் வாயில இருந்து சொன்னியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளாகவும் அப்புறம் என் நாத்தனார் கேட்டாங்கல்ல எங்களுக்குலாம் அம்மாவா இருப்பீங்களான்னு, அவங்க எல்லாத்துக்கும் அம்மாவா எல்லாமுமா இருந்து நான் பார்த்துக்கிறலாம்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால என்ன மீறி இந்த குடும்பத்தை நீ பிரிச்சு காட்டிட்டு பார்த்துருவோம். ஏன் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ? அதே உன்னால முடிஞ்சாத பண்ணி காட்டுன்னு சொல்றேன். உன்னால குடும்பத்தை பிரிக்க முடியும், உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீ பேசிக்கிருக்க. என்ன உன்னால அது முடியாது, இந்த குடும்பத்தை நான் பிரிக்க விட மாட்டேன், எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் இட் ஆல். ஓகே. ஓ புதுசா உள்ள வந்துட்டு எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சலாம்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நான் இந்த குடும்பத்துக்கு எதிரா பண்ற ஒரு விஷயத்த உனக்கு எதிராகவும் திருப்பி விட எனக்கு தெரியும். என்ன ஏன்ட்டெல்லாம் மோத வேலை வச்சுக்காத, கடைசியில பூனையாகி தான் போவேன். ஓ பூனை. ஓகே பாத்துருவோம். பாப்போண்டி. வீட்டுக்கு போகணும், நேராகுது. வீட்டுல எல்லாரும் வேலை பார்த்துக்கிருக்காங்க, நான் விட்டுவிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா கிளம்பிடுவேன். போறங்க ஏங்க வந்திருந்து காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிருக்கீங்க. எங்க பிள்ளைகளுக்காக லெசன் எடுக்க வந்துகிட்டு ஒரு காபி கூட குடிச்சிட்டு போலண்டா, அப்புறம் எப்படிங்க எங்க ஊருக்கு வந்து ஒரு மரியாதை இல்லாம போயிரும்ல? இல்ல நான் இருந்து சாப்பிட்டு கூட போவேன், ஆனா எங்க வீட்டுல வேலை இருக்கு. என் அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் முடிஞ்சது, வீட்டுல விருந்து சமைச்சிருக்காங்க, கூட மாட வேலை செய்யணும்ல. அதே ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இப்ப காலேஜ் கிளாஸ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதே சரி கொஞ்சம் போறங்க, ஒன்னும் அவசரம் கிடையாதுங்க. தமிழ மேம் இப்பதான் நீ வந்திருக்கீங்க, எங்க அப்பா சொன்னாரு பக்கத்து வீட்டுல இருந்தே. அதே வரல. பரவாயில்ல மேம், உங்க தம்பி தான் தமிழ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக வர சொன்னாங்க. அதையும் காலையில் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஆமா நீ எடுக்கிறேன்னு கேள்விப்பட்டனே. இல்லை இங்கெல்லாம் உனக்கு ஆள் கிடைக்கல, இங்க இருந்து பக்கத்தூர்ல ஆள் கிடைச்சதோ? ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சா போது, வேற என்ன? சரிதான் படி, இது நீங்க படிப்புல வச்சிருந்தா இன்னும் எங்கேயோ போயிருப்பீல. ஓவரா கலைக்கு அது மூக்குல குத்தி போயிருவீங்க. மூக்கே இல்லையே.
சரிதா சரி சரி இரு காப்பி போட்டு வரேன். ஐயோ அப்பே தான் இவர் அத்தைன்னு சொல்லியிருக்காரு. மேம் வீட்ல அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க, வீட்ல விருந்து சமைச்சிருக்காங்க, ஒத்தையால எல்லாரும் வேலை வைப்பாங்கல்ல, அதே நானும் வேலை பார்க்கணும். அதுக்கு இப்ப நான் வந்துட்டு போன் நினைச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு உங்க தம்பி. அவங்களுக்கு ஒரு ஈத்திர செத்து போறேன், நான் எடுத்துட்டு வரேன். சரிங்க மேம், கொஞ்சம் நேரம் ஆயிராம சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்களா? சரிதா. நல்ல பாடம் எடுக்கிறீங்களோ? எங்க பசங்க வந்து சொல்றாங்க, பேசாம தமிழ் டீச்சராவே வந்துருங்க எங்க ஊருக்கு. நான் இன்னும் பேசிக்கே எடுக்கல, அதுக்குள்ள வந்து எப்படி சொன்னாங்க? ஓ அப்படியா? இல்லங்க, ஏதோ ஆர்வ குளர்ல உளறிட்டும் போல. சரி. அப்புறம் எப்ப ஃப்ரீயா இருப்பியா? ஏன்? இல்ல மெசேஜ் பண்ணா பார்க்க மாட்டீங்களா, அதனால அது வேற ஒண்ணும் இல்ல. நான் சாயந்தரம் நேரம் மட்டும்தான் போன் எடுப்பேன், மற்ற நேரம் போன் எடுத்து பார்க்க மாட்டேன். வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் எடுக்க மாட்டேன். ஓ அப்படிங்களா, சரிங்க. இல்ல ஃப்ரீயா இருந்தியானா கொஞ்சம் பேசி பழகலாம்னு எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம இருக்காக. நீங்க என்கிட்ட பேசி பழகணும். இல்ல அதுக்காக கிடையாது, நம்பர் வாங்கி சும்மா இருக்கா, சும்மா சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால சும்மா பேசி பழகி. சரி, சாயந்தரத்துக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருப்பேன், வேணா மெசேஜ் பண்ணுங்க, பேசலாம். நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல சாயந்தரத்துக்கு மேலே ஃப்ரீயாக இருப்பேன், பேசலாம்னு சொன்னேன். சரிங்க. எங்கிருந்தோ வந்த அழகே, உன்னை எண்ணி எண்ணி நானும் பரப்பேன். இனி உலகழகி இங்கே வந்தாலும் அவளை ஊரை விட்டு ஓட சொல்லுவேன். எழுதிய இலக்கணம் உன்னிடத்தில் கண்டேன், என் பாதத்தில் பள்ளி கொள்ள உனக்கு ஒரு அனுமதி தந்தேன். என் நாடை தாங்கிக் கொள்ள என் கூந்தல் ஏந்திக் கொள்ள உனக்கொரு வாய்ப்பல்லவா. நான் உண்ட மிச்சப்பாலை நீ உண்டு வாழ்ந்து வந்த மோட்சங்கள் உனக்கல்லவா. ஏய் குட்டி சத்தா மாதிரி இருந்துகிட்டு என்ன ஓவரா பண்ணிக்கிருக்க? அதாச்சி வாயில போடாமா, யார பத்தி குட்டி சத்தா பேசிக்கிருக்க? டாடி உன் வாயை பொத்திக்கிட்டு இருன்னு, நீ ஒண்ணு பேசிட்டு ஒண்ணு வர தேவையில்ல. யார் வீட்டு பிள்ளைக்கு யாரடி வந்து பக்காலத்து வாங்கிட்டு வரதுக்கு? ஏய் நான் வருங்கட மாமியார் என்ன பேசிக்கிருக்க? ஒரு மாமியார் பக்கத்துல வச்சிட்டு மருமகள் என்ன பேசி பேசலாமா நீ? ஏ அம்மா ஆள பாரு, இங்க வர குட்டி பாப்பா ரொம்ப இதா பண்ணிக்கிருந்த அப்படியே பாத்துக்க. அம்மா உனக்கு வயசு என்ன ஆகுது? என்ன வெண்ணைக்கு கால் மேல கால் போட்டு வந்து ஏன் முன்னாடி உட்கார்ந்திருக்க? உனக்கு என்ன திமிரு? என்ன வர சொன்னியா பேசுறதுக்கு? ஆமா ஏன் வர சொன்னா வந்து பேச மாட்டீங்களா சித்தி? யாருக்கு யார் சித்தி? நீங்களே எனக்கு சித்தி. அதேதாச்சி ஸ்கிப்பிங் டை வேணுமா தங்கறியா? இங்க பாரு, உங்க அப்பா மாதிரி பண்ணிக்கிறதே வெச்சுக்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன ஏன்டலாம் உன்னோட இது பருப்பு வேகாதீ? பருப்பு எல்லாரும் குக்கர்ல தான் வேக வைப்பாங்க. ஏன் சித்தி நீங்க உங்ககிட்ட வேக வைப்பீங்களா? குட்டி சத்தா என்னமா வாய் பேசுற நீ? வாய் பேசாதவங்க கூட இந்த அளவுக்கு நீ பேசலையே. ஒருவேளை அப்பவே நீ வாய் பேசியிருந்தீனா உன்னையெல்லாம் என் கையில ஒடிச்சிருக்க முடியுமா? இப்பவும் நான் உங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க நினைச்சு என் கையை பிடிக்கலாம, ஏன் பிடிக்காம இடுப்பு மேல கை வச்சு நிக்கிறீங்க சித்தி? வார்த்தை ஒண்ணு கொல்ல பாக்குதே அப்பாச்சி. என்ன என்ன பாத்துக்கிறியா? யாரு இந்த வீட்ல பேசிக்கிறவங்க மாதிரிலாம் ஏன்ட்ட பேசணும்னு நினைக்காத. என்ன நான் வேற மாதிரி ஆளு பார்க்கதே இப்படி இருப்பேன், உள்ளுக்குள்ள நான் வேற மாதிரி இருப்பேன். ஏன் அத்தாச்சி எப்ப பார்த்தாலும் இப்படியே ஒரு டயலாக பேசிக்கிறீங்க? ஒரு நாள் உங்க குண விஷயத்தை வெளிய காட்டுறது. யாரே இது வரைக்கும் நீ என்ன பேசிட்டு இருந்தாலும் சரி, இனிமே நீ என்ன பேசுறான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. அதே என் மாமியார் உட்கார்ந்திருக்காங்களே. தப்பி குண்டமா அத்தை, நான் தான் உனக்கு மாமியாரே. அம்மா என்னம்மா வாய் பேசிக்கிறது? வாய் இருக்குங்க, எல்லாரும் பேசதான் செய்வாங்க சித்தி. ஆனா ஒன்ன மாதிரி பேசி யாரையும் பார்க்கல தான். யாரையும் பார்க்க மாட்டீங்க சித்தி. எங்க அம்மா கிட்ட வம்பிழுக்காதீங்க என்ன? இது எங்க அப்பாவோட வீடு. எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டு பேரும் ஒண்ணாதான் இருப்பாங்க. எங்க அம்மாவை தாத்தி வந்து நினைச்சிட்டு நீங்க எங்க அம்மாவை ரொம்ப பேசாதீங்க என்ன? வேதுக்குனே என் மேல நான் செய்யாத தப்புக்கு பழி பாத்தீங்கல்ல. அப்ப எனக்கு பேச தெரியல, ஆனா இப்ப எனக்கு பேச தெரியும், நான் பேசுவேன். எங்க அம்மா பாவம், எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் யாருனாலே பிரிக்க முடியாது. அதனால எங்க அம்மா கிட்ட எதுவும் வச்சுக்காதீங்க. ஏய் நீ இந்த அளவுக்கு வாய் பேசுற அளவுக்கு உங்க அம்மா என்ன தடி போட்டு வளர்த்தா? என்னமா பேசிக்கிருக்க நீ? உன் பேச்சுக்கு ஆள் எதுக்கு அப்படி நிக்க முடியாது போல தெரியல. அப்புறம் என்ன வெண்ணிக்கு நிக்கிற? இங்க முளக சக புத்திக்கு நீ படுத்து தூங்கி இருந்திருக்கணும், இல்ல செத்து இருந்திருக்கணும். வாய் பொத்து என்ன அருந்ததி ரொம்ப பண்ணிக்கிறது அப்படியே பாத்துக்க. இந்த பிள்ளை இன்னைக்கு வந்த பிள்ளை, நேத்து வரைக்கும் நான் தான் உனக்கு அட்டாச்சி. நான் மட்டும் என்ன ஏன் பேசுற மாதிரி பேசிக்கிருக்க? போய் என்ன உனக்கு பாசம்ல இருக்க? அன்னைக்கு ஏன் மேலே தப்பு சொன்னல்ல, நான் தப்பே பண்ணாம. நீ வார அட்டாச்சி, இனிமே உன் வாய் பேசுற எதுவும் எடுபடாதுன்னா பார்த்து பேசு. ஆளுகள நல்ல பெரிய பெரிய ஆளுகள, புது புது ஆளுகளா இருக்காங்க. என்ன ஒரு வார்த்தை தப்பா பேசினேன்னு வெச்சுக்க, தோலை உரிச்சு தொங்க விட்டு போறாங்க. ஆய பொத்து அம்மா பேசாதீங்க அண்ணா. நான் அப்படியே பேச என்ன செய்வேன்? நானும் அப்ப கூத கூத பேசுவேன் சித்தி. யாரு நீ என்ன சித்தின்னு மட்டும் கூப்பிடாத. என்ன வேற என்ன வேணா சொல்லி
உன் ஜோலி பாரு. ருத்ரமாமா ரத்தம் தானே உடம்புல ஓடிக்கிருக்கு. நீ பேச தாண்டி செய்வ. பேசு பேசு. உனக்கு இருக்கும் ஆத்தலுக்கு உன் அப்பனுக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து வைக்கிற ஆப்பு. இப்ப நீங்க பேச அதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கணும். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணம் இருக்கு. நீங்க எல்லாரும் பேசுறதுக்கு சேர்த்து உங்க எல்லாத்துக்கும் மொத்தமா ஆப்பு வச்சுட்டு போறேன் பாரு. அப்ப தெரியும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா.